अनेवरुक्कुम वणक्कम गोल्ड बंडल्स हिंदी गाइड प्रस्तुति कर्क कसडर कार्यक्रम पर आप सबका हार्दिक स्वागत है। गोल्ड बंडल्स हिंदी गाइड வழங்கும் கற்க கசடர் நிகழ்ச்சிக்கு தங்களை வரவேற்பதில் பெருமகிழ்ச்சி அடைகிறேன்। हिंदी साहित्य सदन इस मंच के अंतर्गत हम व्याकरण के बारे में जानकारी प्राप्त कर रहे हैं। लगातार हम व्याकरण के बारे में ही हम गत दिनों से वार्तालाप कर रहे हैं, विचार विनिमय कर रहे हैं और आज भी व्याकरण चालू है। आज का शीर्षक है, पाठ है संबंध बोधक प्रिपोजिशन என்று சொல்வார்கள் ஆங்கிலத்திலே, இடைச்சொற்கள் என்று தமிழிலே சொல்வார்கள்। इसकी परिभाषा क्या है? दो शब्दों के बीच में आकर उस वाक्य की अर्थ की पुष्टि करने वाला शब्द संबंध बोधक या संबंध सूचक अव्यय कहा जाता है। इसमें कर्ता के या कर्म के लिंग या वचन के बारे में सोचने की चिंता संभावना बिल्कुल नहीं है। सिर्फ वर्ड जो है उनका उपयोग करके हमें वाक्य बनाना है। कम से कम 11 शब्द हैं संबंध सूचक अव्यय के। के पास என்றால் தமிழிலே இடத்தில் அல்லது பக்கத்தில் என்று வரும்। उसके बाद के पीछे बिहाइंड ऑफ அதாவது பின்னால், के सामने ऑपोजिट टू எதிரிலே, के आगे इन फ्रंट ऑफ முன்னிலையில், के के पास, के पीछे, के सामने, के आगे, के ऊपर मेले अप, के नीचे कीड़े அல்லது அடியில், के बिना இல்லாமல், के सिवाय தவிர, के சிவா சொல்கின்ற பொழுது ஒன்றை சுட்டி காட்டுகின்ற பொழுது மற்றொன்று இல்லை என்று வரும்। मैं चाय के सिवा कुछ नहीं पीता, मैं तमिल के सिवाय कुछ नहीं जानता, मैं हिंदी के सिवाय कुछ नहीं जानता। तविर के अलावा सैग्रवुम इन अर्शन टू ஒன்றை சுட்டி காட்டி இன்னொன்றும் ஒன்று என்கிற பொழுது அலாவா போடணும்। ஒன்றை காட்டி மற்றொன்றும் உண்டு என்பது கே அலாவா, ஒன்றை காட்டி மற்றொன்று இல்லை என்கிற பொழுது சிவா। मैं तमिल के सिवाय कुछ नहीं जानता, मैं तमिल के अलावा हिंदी भी जानता हूँ, நான் தமிழை தவிர ஹிந்தியும் அறிவேன்। ரெண்டும் தவிர தான் வரும், தவிரவும் சேர்க்கலாம்। मैं तमिल के अलावा हिंदी भी जानता हूँ, मैं तमिल के सिवा कुछ नहीं जानता। के बारे में अबाउट பற்றி சம்பந்தமாக, के बारे में பற்றி சம்பந்தமாக, இதெல்லாமே கே சேர்ந்து வரும்। கா கே கீழே வர்ற கேவுக்கும் இந்த கேவுக்கும் சம்மந்தமே கிடையாது। கா கே கீழே வர்ற கேவுக்கும் இந்த கேவுக்கும் சம்மந்தமே கிடையாது। சரி, கீ தர லைக் போல, की तरह போல, की तरफ नोकी टुवर्ड्स, की तरफ नोकी பக்கமாய் टुवर्ड्स, की जगह இடத்தில் பதிலாக, instead of இடத்தில் பதிலாக, की ओर नोकी பக்கமாய், அது टुवर्ड्स था, की ओर नोकी पक्कमाई। अच्छा, ये चारों की तरह
की जगह की तरफ की ओर இந்த நாலு வந்து கீ வரும். பாக்கி எல்லாமே கே தான் வரும். காக்கை கீழே வர கேவுக்கும் இந்த கேவுக்கும் சம்மந்தம் கிடையாது. ஏ அவிகாரி சப்தே மாற்றம் அடையாதது. அப்படியே ஒரு வாக்கியத்தில் அப்படியே தான் வரும். ஒரே ஒரு சேஞ்சு இந்த பினா மட்டும் கே பினா. இந்த கே பினாவுக்கு முன்னால் நவுன் வந்தாக்கா கே பினா வே நமக்கே பினா காத்தே ஹேன் அவர்கள் உப்பு இல்லாமல் சாப்பிடுகிறார்கள். அப்படியே வரும். வே நமக் கே பினா இல்லாமல் நமக் உப்பு கே பினா இல்லாமல் காத்தே ஹேன் சாப்பிடுகிறார்கள். मैं शक्कर के बिना चाय पीता हूँ நான் சர்க்கரை இல்லாமல் டீ குடிக்கிறேன். मैं शक्कर के बिना चाय पीता हूँ நான் சர்க்கரை இல்லாமல் டீ குடிக்கிறேன். இப்படி நவுன் வரும்போது அப்படியே வந்துடும். ஆனால் வேர்பு வரும்போது சாப்பிடாமல் போய்விட்டான். அப்போ காயே பினா இல்லை, பினா காயே चला गया. बिना खाए चला गया. சாப்பிடாமல் போய்விட்டான். பினா காயே चला गया. வேலை செய்யாமல் வாழ முடியாது. बिना काम किए नहीं जी सकते. बिना काम किए नहीं जी सकते. அந்த வேர்ப் வரும்போது பினா முதல் வந்துடும். நவுன் வரும்பொழுது பினா பின்னால் வரணும். வழக்கம் அப்படியே அப்படியே வந்துடும். அஸ்டீஸ் அப்படியே தமிழ் டு இங்கே அப்படியே வந்துடும். வேர்ப் வரும்போது மட்டும்தான் பினா வந்து முதல்ல நிறைய பேர் தப்பு பண்ணுறாங்க. அதை பார்த்துக்கோங்க. அது 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 சகஜமானது. தமிழ் போடுறோம் அப்படியே போட்டுருவோம். அது சகஜமானது. அதை நம்ம திருத்திக் கொள்ள வேண்டும். பினா காயே கூப்பிடாமல் வந்துட்டேன். बिना बुलाए आ गए. बुलाए बिना இல்லை, बिना बुलाए आ गए. பார்க்காம போயிட்டேன். बिना देखे चले गए. बिना देखे चले गए. देखे बिना இல்லை, बिना देखे चले गए. வேர்பு வரும்போது बिना முதல் வரணும். இப்போ அது கே வராது. முதல் வர கே பார்த்தீங்களா, அது வராது. ஞாபகம் வச்சுங்க. சரி. இப்போ அதே क्रिया उदाहरण है. के पास मेरे घर के पास एक मंदिर है. இந்த கே பாஸுக்கு ரெண்டு மீனிங் உண்டு. இடத்தில் அல்லது பக்கத்தில். இடத்தில் அல்லது பக்கத்தில். சரி. मेरे घर के पास एक मंदिर है. राम के पास 10 रुपये हैं. ये राम இடத்தில். राम के पास 10 रुपये हैं. और के पीछे नदी के पीछे पेड़ है. मंदिर के पीछे एक तालाब है. कोई कुड़म இருக்கிறது. मेरे घर के पीछे एक स्कूल है. अब बोला के सामने. मेरे घर के सामने एक दुकान है. வீட்டுக்குள்ளே ஒரு கடை இருக்கிறது. मेरे घर के सामने एक दुकान है. के आगे इन फ्रंट ऑफ. रेल के आगे इंजन है. रेल के आगे इंजन है. ரயிலுக்கு முன்னால் என்ஜின் இருக்கிறது. के ऊपर पेड़ के ऊपर फल है. पेड़ के ऊपर फल है. ऊपर आकाश है. ऊपर आकाश है. के नीचे पेड़ के नीचे पत्ते हैं. पेड़ के नीचे गाय है. மரத்தினடியிலே பசு இருக்கிறது. पेड़ के नीचे गाय है. के बिना இல்லாமல். அப்போ சொன்ன मैं शक्कर के बिना चाय पीता हूँ. वे नमक के बिना खाते हैं. हवा के बिना हम नहीं जी सकते. காற்றலாம் நாம் உயிர் வாழ முடியாது. के सिवाय तविर एक्सेप्ट. मैं तमिल के सिवाय कुछ नहीं जानता. मैं तमिल के सिवाय कुछ नहीं जानता. मैं पूरी के सिवाय कुछ नहीं खाता. मैं पूरी के सिवाय कुछ नहीं खाता. के अलावा मैं चाय के साथ बिस्कुट भी लेता हूँ. चाय के अलावा बिस्कुट भी खाता हूँ. मैं चाय के अलावा बिस्कुट फल भी खाता हूँ. अलावा मैं तमिल के अलावा हिंदी भी जानता हूँ. मैं हिंदी के अलावा संस्कृत भी जानता हूँ. के बारे में गांधी के बारे में 5 वाक्य लिखो. नेहरू जी के बारे में
10 वाक्य लिखो के बारे में। की तरह बोला, सुशीला की तरह वो गाती है। ये लड़की सुशीला की तरह गाती है। की तरफ नदी समुद्र की तरफ बहती है। नदी समुद्र की तरफ बहती है। की जगह दशरथ की जगह राम गद्दी पर बैठे। आज आपकी जगह कौन आएंगे? आज आपकी जगह कौन ये काम करेंगे? की ओर नौकी पक्कम आ गए। वो नदी की ओर जाती है। औरत पानी भरने नदी की ओर जाती है। நீர் எடுக்க தண்ணீர் எடுக்க आठ नौकी போகிறாள்। की ओर नौकी पकड़ना टूवर्ड जरूर। इस प्रकार ये 11 कुल 11 हैं। इन 11 14 हैं, कुल 14 हैं। इन 14 शब्दों का आप अपने ओर से वाक्यों में प्रयोग कर सकते हैं। मैंने अभी हर एक के लिए 2-2 या 3 उदाहरण दिए हैं। इसको आप ध्यान में रखिए, या तो दोबारा आप सुनिए, इसी को दोबारा आप सुनिए तो आपको अच्छी तरह समझ में आ जाएगा। ये भी जान लीजिए, ये अभिकारी शब्द है, अनचेंजेबल, मारवाद देखो, ये अभिकारी शब्द है। आप ये ना समझें कि के और की आते हैं इसलिए ये विकारी है, नहीं, ये विकारी नहीं है, ये अभिकारी है। वहाँ पर कारक चिन्ह में, कारक में जो का के की आती ना, वे अलग हैं और ये अलग हैं। इन दोनों को आप ये करके कन्फ्यूज में मत ले जाइए, इसलिए ये अलग है और वो अलग है, ये अभिकारी है। अच्छा, आपकी समझ में पूरी तरह से आई होगी मेरी बात। आज का पाठ बहुत आसान पाठ है, लेकिन आसान पाठ होने पर भी अत्यंत ज़रूरी है। इस प्रकार कारक हैं, इसी प्रकार ये भी अत्यंत ज़रूरी बातें हैं लैंग्वेज के लिए। चलिए, आज का चिंतन, इंद्रिय चिंतने, கல்வியின் சிறப்பு, கல்வியின் சிறப்பு இதுவே இன்றைய சிந்தனை. தொட்டனைத்து ஓரும் மனக்கேணி மாந்தற்கு கற்றனைத்து ஓரும் அறிவு. தொட்டனைத்து ஓரும் மனக்கேணி மாந்தற்கு கற்றனைத்து ஓரும் அறிவு. கேணி என்றால் கிணறு, இறைக்கிற ஊற்றே சொர்க்கம் என்பார்கள். நம் வீட்டிலோ அல்லது பக்கத்திலோ கிணறு இருந்தால் அதில் நீர் எடுக்க வேண்டும், நீர் இறைக்க வேண்டும். நீர் எடுக்காதான் தண்ணீர் ஊறும். அப்படி எடுக்காவிட்டால் அந்த கிணறு வற்றிவிடும். ஆக இறைக்கின்ற ஊற்றே சுரக்கும் என்பார்கள் பெரியவர்கள். அதுபோல் ஆற்றிலே ஜீவநதி என்பார்கள். ஜீவநதி வேறு, சாதாரண நதி என்பது வேறு. ஜீவநதி என்பது அந்த ஆற்றிலே தண்ணீர் என்றைக்கும் வற்றாமல் இருக்கும், அதுதான் ஜீவநதி. மேக்ஸிமம் ரிவர்ஸ் இருக்கு இல்லையா, அது வந்து மழை காற்றிலே மட்டும்தான் அங்கே தண்ணி வரும். கோடை காற்றிலே அது தண்ணி இருக்காது, கம்ப்ளீட்டாக காய்ச்சி போயிடும். ஆனால் காய்ச்சி போயிருந்தாலும் கூட நாம் அங்கே சென்று அந்த ஆற்றினுடைய மணலிலே அமர்ந்து நம் இரு கையாலும் அதை மணலை அள்ளி போட்டால் அங்கே குளம் உண்டாகிடும், சிறு குளம் உண்டாகிடும், பள்ளம் உண்டாகிடும். அந்த பள்ளத்திலே தண்ணீர் நம்பி விடும். ஆனால் சிறு வயதிலே அப்படி ஆற்றில் சென்று மாலையானம் பள்ளி விட்ட உடனே ஒரு 5 மணி 6 மணி அளவில் காற்று அருமையாக இருக்கும். அந்த ஆற்றங்கரையில் இருந்து மணலை அள்ளிவிட்டால் பியூர் வாட்டர் அப்படியே வரும், மேலே பொங்கி வரும். அதில் நாம் குளிப்போம், அப்படியே படுத்துக்குவோம். நம்முடைய உடம்பளவு தோண்டி அதில் படுத்துக்கொள்வோம். நீர் அப்படியே ஊறி வரும். அவ்வளவு ஆனந்தமாக இருக்கும். गर्मी की धुन में, वेजी कालते हैं। इसलिए जितना हम अपने हाथों से खोदते हैं उसमें से पानी भर आता है और हम उसका उपयोग कर सकते हैं। इसलिए वो बालू नहीं है, बालू के अंदर पानी छिपा हुआ रहता है। कितना हम उसके अपने हाथों से कोशिश करके उसको निकालते हैं, पुलिसते हैं,
तो उलझते पानी अपने आप आ जाएगा। इसी प्रकार हम जितना पढ़ते हैं, जितना अध्ययन करते हैं, उतना हमारा ज्ञान पक जाएगा। தொட்டனைத்து ஒரு மணற்கேணி மாந்தற்கு கற்றனைத்து ஒரு மதிவு. எவ்வளோக்கு எவ்வளோ நம்ம கற்கிறோமோ படிக்கிறோமோ, எக்ஸாம் பாஸ் பண்ணதெல்லாம் முக்கியமாக கிடையாது. இந்த காலை பசங்க பாருங்கள், வாழ்நாள் பூரா விளையாட்டுருப்பாங்க, எக்ஸாம் போனால் மட்டும்தான் படிப்பாங்க. வாழ்நாள் பூரா விளையாடுவாங்க, கேட்டால் தான் ஜாலி பண்ணுறது நேரமாக. ஆனால் எக்ஸாமுக்கு முதல் நாள் படிப்பார்கள், மார்க் வாங்கிடுவாங்க. ஆனால் பாஸ் பண்ணுறது முக்கியம் அல்ல, நமக்கு எவ்வளோ நாலேஜ் வருது தான் முக்கியம். நமக்கு அறிவு வரணும். தொட்டனைத்து ஒரு மணற்கேணி மாந்தற்கு கற்றனைத்து ஒரு மதிவு. எவ்வளவு நம்ம நிறைய புக்கு படிக்கணும், நிறைய புக்கு எழுதணும், எந்நேரமும் எழுதிட்டே இருக்கணும். எவ்வளவுக்கு எழுதுகிறோமோ அவ்வளவு நம்முடைய ஞானம், நாலேஜ் இம்ப்ரூவ் ஆகும். ஆகவே நிறைய படிக்க வேண்டும், நிறைய எழுத வேண்டும். அதனால் करत अभ्यास थे जड़मती हो तो सुजान रस्सी आवत जावत थे सिल पर हो तो निशान. நீங்கள்லாம் பார்த்துருப்பீர்கள், சுற்றுலா தலங்களிலே பார்த்துருப்பீர்கள், நிறைய பாறைகள் இருக்கும், கல் இருக்கும், தூண்லாம் இருக்கும். டூரிஸ்ட் போகிறாங்க இல்லையா, சும்மான் போட்டாங்க ஐயா, கல் எடுத்து மரத்துலையோ கல்லையோ ஒரு ஆணி எடுத்து அப்படியே பண்ணிட்டே இருப்பாங்க, தேய்ச்சிட்டே இருப்பாங்க. தீர்க்கும் பொழுது அங்கே ஒரு அடையாளம் ஏற்பட்டு விடும். அவங்க சீல் போட்டு போவாங்க, சில பேர் பேரிட்டு போவாங்க. நிறைய பார்த்துக்காங்க, நிறைய பார்க்கலாம். சுற்றுலாத்தலங்களிலே கற்களிலும் தூண்களிலும் பாறைகளிலும் மரங்களிலும் எழுதிட்டுருப்பாங்க. எப்படி எடுத்து விடுவது, அது எடுத்து அழியாது. மழை பெய்தாலும் வெயில் எடுத்தாலும் அழியாது. ஏன்னா அதை என்ன பண்ணுவாங்க, ஸ்க்ராட்ச் பண்ணிட்டே இருப்பாங்க. ஸ்க்ராட்ச் பண்ண அங்கே நிலையான எடுத்து அங்கே அமைந்து விடும். அதுபோல் நாம் பயிற்சி பண்ண நம்முடைய அறிவும் அழியாமல் நிலையாக இருக்கும். எப்படி தான் நீங்கள் ஞாபகம் வச்சுருக்கீங்க இது கேட்பாங்க. அதுக்கு என்ன காரணம் என்றால் தொடர்ந்து பயிற்சி செய்வதுதான். करते अभ्यास थे, अभ्यास करते अभ्यास करते रहने से जडमती, जடம் போன்ற, ஜடம் என்றால் மூவபிள் இம்மூவபிள் சொல்லுவாங்க. மூவபிள்னா அசையக்கூடியது, இம்மூவபிள்னாக்கா அசையாதது, அசையும் தன்மை இல்லாதது. அதான் ஜட் என்றால் அசையாதது, சேத்தன் என்றால் அசைவது. ஆக அசையாமல் ஒரு பொருள் நாம் போட்டு அப்படியே கிடக்கும். அங்கே டம்பர் இருக்கிற டம்பர் அப்படியே கிடக்கும், எடுக்கின்ற வரைக்கும் அங்கே தான் இருக்கும். ஆனால் மசாலா அப்படி இல்லை, நகரும் இல்லையா? அதுபோல் நம்முடைய மூளை கூட அறிவு ஜடம் போல் இருந்தால், அசையாமல் அப்படி இருந்தால், கூர்மையாக இல்லாமல் இருந்தால், தொடர்ந்து பயிற்சி பண்ண அதுவும் கூர்மையாக ஆகிவிடும். எப்படி இந்த கயிறு நூலானது தொடர்ந்து போய் வர கல்லிலே பாறையிலே அடையாளம் ஏற்படுகிறதோ அதுபோல ரஸ்ஸி ஆபத்த ஜாவத்து, கயிறானது வந்து போவதனாலே சில்பர் கயிறு பலவீனமாக இருந்தால் கூட அந்த கல்லையே அது கரைத்து விடுகிறது. ஏனென்றால் தொடர்ந்து போகிறது. கல் போன்ற மடையன் கூட தொடர்ந்து பயிற்சி செய்தால் அவர் கூர்மையாக அறிவுபடுத்தலாமான். ஜடமதி போத்த சுஜான், சுஜான்டா மேன்மக்களாவான். ஜடம் போன்ற முட்டாள் கூட தொடர்ந்து பயிற்சி செய்ய அவன் உயர்ந்த மனிதனாக மகானாக மாறுவான். ஆகவே பயிற்சி என்பது மிக மிக அவசியம். करत अभ्यासते जडमती होत सुजान रस्सी आवत जावते सिल्पर होत निशान. முயற்சி உடையார் இகழ்ச்சி அடையார் என்ற அபிமானம். முயற்சி உடையார் இகழ்ச்சி அடையார். அதே போல் நம்முடைய இவர் சொல்வார், ஏபிஜே அப்துல் கலாம் அவர் சொல்வார், முயற்சி எடு, முயற்சி எடுத்தும் முடியலையா பயிற்சி எடு, முயற்சி எடு, முடியாவிட்டால் பயிற்சி எடு. ஆகவே பயிற்சி மிக முக்கியமானது. பயிற்சியும் தேவை, முயற்சியும் தேவை. நாம் அப்போதுதான் நம்முடைய செயலிலே வெற்றி அடைய முடியும். ஆங்கிலத்தில் சொல்வார்கள், நோ பெயின் நோ கெயின் என்பார்கள்.
கிராமத்து பேசுவாங்க சொல்லுவாங்க பாருங்க, நோகாமல் நோம்பு நோன்பு மாட்டீங்கம்மா, நோகாமல் நோம்பி கொண்டாட்டிங்கம்மா. அப்போது திருவிழா கூட வந்து கஷ்டப்படணுமா, அப்போதான் திருவிழா கொண்டாட முடியாது. போன வாரலாம் தைப்பூசம் பாத யாத்திரை போகிறாங்க, அந்த பாத யாத்திரை போகும்போது கஷ்டமாக இருந்துச்சு, வரும்போது பாருங்கள் அதுதான் சொல்கிறாங்க, அருமையாக இருந்துச்சு, அடுத்த தடவை போலாம் இருக்குமா. ஆக அந்த பயிற்சி என்பது நமக்கு உடலுக்கும் உள்ளத்துக்கும் ஆனந்தம் தரக்கூடியது. நாம் இப்படி அன்றாடம் எடுக்கின்ற அந்த பாடமானது, இந்த பயிற்சியானது அன்றாடம் நமக்கு ஆனந்தம் அளிக்கக்கூடியது. இந்த ஆனந்தம் அளிப்பதற்கு, இந்த பயிற்சியை எடுப்பதற்கு, இந்த பாடத்தை எடுப்பதற்கு நாங்களும் வந்து பயிற்சி செய்ய வேண்டியிருக்கிறது. முன்கூட்டியே தயார் செய்து அதுக்கான என்னென்ன வேண்டுமோ அதெல்லாம் நம்ம உதாரணங்கள் எடுத்து பார்த்து அதுக்கான டிப்ஸு எல்லாவற்றையும் எடுத்து பார்த்து அதற்கு பிறகுதான் நாம் எல்லாவற்றையும் செய்ய வேண்டியிருக்கிறது. அதுபோல் முயற்சி வேண்டும், கூடவே பயிற்சியும் வேண்டும். இரண்டும் இருந்தால் வெற்றி நிச்சயம் என்று சொல்லி இன்றைய பதிவை நிறைவு செய்கின்றேன். நாளை இதுபோல் ஒரு புதிய தலைப்புடன் தங்களை சந்திக்க விளைகின்றேன். அதுவரைக்கும் விடைபெறுவது தங்களின் अनबन आर सुंदरराजन, तिरुपुर, तमिलनाडु। कल इसी प्रकार के एक नए शीर्षक के साथ आपसे मिलने वाला हूँ। तब तक के लिए आपसे विदा लेने वाला आपका सेवक आर सुंदरराजन। और आपसे प्रार्थना है कि हमारी जो चैनल है सब्सक्राइब करें और लोगों में शेयर करें और बांटें। अपना विचार कमेंट्स में डालें, ये हमारे लिए बूस्ट रहेगा, प्रोत्साहन देने वाला रहेगा। यही मेरी आपसे प्रार्थना है। इसके साथ मैं आज का ये भाषण समाप्त करना चाहता हूँ और कल मिलेंगे। धन्यवाद, नंदी, जय हिंद।